மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி டைரக்டர் பார்த்திங்கன்னா மஜித்தி. அவருடைய பேரை மனப்பாடம் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டார். விக்கிபீடியாவில் மசீதின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் மஜித்தி தான். மிக முக்கியமான ஒரு டைரக்டர் அவர். ஈரான் டைரக்டர். இவருடைய ஃபேமஸான திரைப்படம் பார்த்திங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், சொர்க்கத்தின் குழந்தைகள். இந்த தலைப்புக்கு ஏற்றா போல் இந்த கதையில் வரக்கூடிய, திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா 2 குழந்தைகள். அழகாக ஒரு 8 வயசு ஒரு அண்ணன், ஒரு 6 வயசு தங்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 2 பிள்ளைகள் ஒரு ஏழ்மையான குடும்பம். அந்த தங்கையுடைய ஷூ தைச்சிட்டு வரலான்னு போவாங்க. அண்ணன் சின்ன பையன் தைச்சிட்டு வரும் வழியில் அந்த ஷூ தொலைஞ்சிரும். அது எப்படிலாம் விட்டுருவோமே, தொலைஞ்சிடுச்சு, அவ்வளோதான். தங்கச்சிக்கிட்ட ரெக்வஸ்ட்டாக சொல்லுவான், ஷூ தொலைச்சிட்டேன்னுவான். அப்பான்ட்டு சொல்லிடாத, அப்பா நம்மளை அடிப்பார் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அந்த விஷயத்தை மறைச்சிருவாங்க. இந்த அண்ணனுடைய ஷூவை இந்த தங்கச்சி போட்டுட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. நீங்கள் கேட்கணும், அப்போ அண்ணன் ஸ்கூலுக்கு ஷூ போட்டுட்டு போக மாட்டாரா அப்படின்னு. ஈரானில் எப்படின்னா, பெண் பிள்ளைகளுக்கு காலை பள்ளி, ஆண் பிள்ளைகளுக்கு மதியம். ஸோ இந்த மாற்றி அந்த ஒரு ஷூவை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுடைய காணாமல் போன அந்த ஷூ ஒரு நாள் சக தோழி அந்த ஷூ போட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அவங்க அண்ணன்கிட்ட சொல்லி அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணு வீட்டில் போய் பார்த்தா அவங்க அப்பா கண்ணு தெரியாத அப்பா. இவங்களே ஏழ்மையில் இருக்கிறாங்க. இவங்க அந்த கண்ணு தெரியாத பிள்ளையை பார்த்துட்டு சரி வேணாம், அந்த ஷூ அவங்களுக்கே இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஒரு ரன்னிங் ரேஸ் ஒன்று வருது ஸ்கூலில். இந்த அண்ணங்காரன் அந்த ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிறான். ஏன் தெரியுங்களா? அதில் 3rd ப்ரைஸ் வந்தால் அவங்களுக்கு ஷூ தருவாங்க அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்துட்டு ஆர்வமாக எப்படியாவது தங்கச்சிக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுத்துடணுன்னு போராடுறான். நல்லா ஓடுறான் வேகமாக. ஃபஸ்ட் ப்ரைஸ் வர வேண்டியவன் 3வது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் ஒரு தம்பி தடுக்கி விட்டுட்டு கீழே விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் எழுந்து பார்க்குறான். பயத்தில் ஐயோ நம்ம தோற்றுறக்கூடாது, 3வது வரணும்னு வேகமாக ஓடினவன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டான். ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்த உடனே அவன் அழுகுறான். ஏன்னா அவங்க தங்கச்சிக்கான அந்த ஷூ வாங்க முடியலன்னு. ஆனால் அவனை தூக்கி அந்த ஸ்கூலில் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறான். அப்புறம் இந்த தம்பிக்கு இவனுடைய அந்த நல்லா படிக்கிற திறமை இதெல்லாம் பார்த்து ஸ்கூல் பிரின்ஸிபல் ஒரு பெண்ணு கிஃப்ட் பண்ணுறாரு. அந்த பெண் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட கொடுக்குறான் அன்பா. அந்த தங்கச்சி அந்த பெண்ணை தொலைச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெண்ணை எடுத்துகிட்டு சக தோழி கொடுக்குறாங்க. அந்த சக தோழி யாருன்னா இவங்களோட ஷூ போட்டுட்ருக்காங்களா அவங்க தான். அப்போ இந்த பொண்ணுடைய நேர்மையை அந்த பொண்ணு நினச்சி பார்க்குறாங்க. கண்டிப்பாக இவங்க ஷூ திருடி இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு வகையில் தெரியாமல் இவங்க போட்டுட்ருக்காங்க அப்படின்னு இந்த காட்சி பதிவு. அவங்க அப்பா ரொம்ப ஏழ்மையில் இருந்து ஒரு சின்ன வேலைகள் பார்த்துட்டு ஒரு லக்கிலி ஒரு பெரிய வேலை, ஒரு தோட்டம் சரி செய்கிற வேலை வருது. அது கொஞ்சம் பணம் கிடைக்கிது. சந்தோஷத்தில் சைக்கிள் வேகமாக மிதிக்கிறாரு. அதில் அவங்க பையன் உட்காந்துட்ருக்காரு. அவர் சொல்கிறார், அவங்க பையன்கிட்ட பேசிட்டு வர்றாரு, நம்ம கஷ்டம்லாம் போயிடுச்சு. என்னை அப்படியே யோசிச்சு பார்க்குறேன். எங்கள் அப்பா கூட சைக்கிளெல்லாம் நான் போயிருக்கேன். அந்த மாதிரி நம்ம கஷ்டம் போயிடுச்சு, நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்குது, நம்ம இது வாங்கலாம், ஃப்ரிட்ஜு வாங்கலாம், எல்லாமே சொல்லிகிட்டே வர்றாரு. அந்த குழந்தை பையன் கேட்குறான், அதில் ஒரு ஷூ வாங்கலாமாப்பா தங்கச்சிக்கு அப்படின்னு. உனக்கும் சேர்த்து வாங்கலாம் அப்படின்னு. ஆனால் வேகமாக போகிற சைக்கிளில் பிரேக் இல்லை. கத்துறாரு. ஒரு தந்தை கண் எதிரில் குழந்தைக்கு அடிப்படை போகுதுன்றது எந்த அப்பன் ஏற்றுக்கும்? பிரேக் பிடிக்கல, கெட்டிமாக பிடிச்சிக்கப்பா சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாரு. போய் நேராக ஒரு மரத்தில் அடிக்குது. கீழே விடுறாங்க. அதில் அப்பாவுக்கு பலத்த காயம். இந்த பலத்த காயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு, அதுக்கப்புறம் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட், சைக்கிள் ரொம்ப வீல்லாம் மடங்கிடுச்சு. வேறு ஒரு டெம்போவில் ஏறி போகிறாங்க. அதுக்கு அந்த கையில் இருந்த பணம் போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அவங்க கவலையில் போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய
ஒரு ஏழ்மையான வீடு தான். ஆனால் ஈரான் ஒரு நல்ல லேண்ட்ஸ்கேப்பில் அங்கே இருக்க க்ளீனான ஒரு சிட்டி மாதிரி காட்டுவாங்க. அவங்க வீட்டு எதிரில் ஒரு சின்ன ஒரு பெரிய தொட்டியில் மீன்லாம் இருக்கும். அதில் 2 தங்கச்சி அண்ணன் 2 பேரும் அந்த அந்த ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சிங்களேன், அதில் காலை விட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க காலில் மீன்லாம் கிடைக்குது. இவங்களுக்கு தெரியாது இந்த திரைப்படத்தின் கடைசியில் இவங்க அப்பா வந்து இவங்க 2 பேருக்கு ஷூ நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வருவார். இவங்க அதை சிந்திக்காமல் இவங்க பேசி இந்த கதை அதோட முடியுது. இந்த திரைப்படம் அவ்வளோ சிறப்பாக அப்படின்னு கேட்டால் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பையனுக்கு இப்போ 28 வயசு இருக்கும். பழைய படம். அந்த 8 வயசு பையனுடைய அந்த நடிப்பு, அந்த ஏழ்மையை காட்டுற விதம் ஒன்றும் இல்லை. ஒரு மளிகை கடையில் போயிட்டு உருளைக்கிழங்கு வாங்க போவான். ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு எடுப்பான். அந்த கடைக்காரர் திட்டுவார், டேய் வாங்கிறதுக்கு கடன் இல்லை, உனக்கு நல்ல பொருள் கேட்குதா, அதில் டேமேஜ்லாம் இருக்குது, அது இருக்குது பாரு, இன்னொன்று இருக்குது பாரு, அதை வச்சு குட்டியாக இருக்கும். அந்த குட்டி பையன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுப்பான். அவன் ஏற்கனவே ஒரு ஷூ, அவன் தங்கச்சி ஷூ வச்சு ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுருப்பான். அது வந்து எடுத்துக்கலாம். ஒரு வேளை இங்கே தான் இருக்குமோ அப்படின்ட்டு அந்த இடத்த தேடுவோம். ஏன்னா அங்கேருந்து அந்த ஷூ வந்து கண்ணு தெரியாத ஒரு பழைய கைலாங்கடைக்காரர் வந்து ஒரு பொருளை எடுத்து போட்டு போயிடுவார். அதில் அந்த பையன் வச்சு அந்த ஷூவை எடுத்து போட்டு போயிடுவார். இவன் தேடும்பொழுது, அந்த சின்ன பையன் தேடும்பொழுது அந்த தக்காளி வெங்காயம் கூட எல்லாம் கீழே நாட்டி கடைக்காரங்க அடிக்க வருவார். அப்புறம் அங்கே வந்து ஓடிடுவோம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை காட்சிப்படுத்துகிற விதம், இந்த சிறுவர்கள், இந்த மஜித்தி உடைய இந்த திரைப்படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆசையை உண்டு பண்ணி, சரி இன்னும் இவர் எத்தனை படங்கள் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காருன்னு ஒரு 5 திரைப்படங்கள். 5 திரைப்படத்தில் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், இப்போ நம்ம பேசின படம், அப்புறம் தி கலர் ஆஃப் பேரடைஸ், அப்புறம் இந்த சாங் ஆஃப் ஸ்பேரோ அந்த படம், அப்புறம் இன்னும் இந்த பேரன் அப்படின்னு ஒரு படம். இதில் பார்த்திங்கன்னா இந்த படங்களில் ஒரு கனெக்ஷன் இருக்கும். எல்லா திரைப்படங்களையும் அவர் பெரும்பான்மை 4 திரைப்படங்களில் சிறுவர்கள் மையமிட்ட படம். ஒரு படம் மட்டும் ஒரு காதல் கோட்டை திரைப்படத்தில் எப்படி பார்க்காம காதல் பண்ணுவோம், அதுபோல் இந்த பொண்ணுக்கு தெரியாமல் ஒன் சைடாக ஒரு பையன் லவ் பண்ணுவோம். கடைசியில் அந்த பொண்ணு அதுலேயும் ஒரு காலனி காட்சி வச்சுருப்பாங்க, ஷூ காட்சி ஒன்று, அது என்னமோ தெரியல. இவருக்கு அந்த பொண்ணு கடைசி கிளைமேக்ஸில் என்ன கதை சொல்லாமல் கிளைமேக்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய நேரத்தை நான் மதித்து ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த பொண்ணு அதுலேயே வந்து ஒரு ஏழ்மையான கட்டட தொழிலாளியாக தான் இருப்பாங்க, அந்த பொண்ணும் சரி இந்த பையனும் சரி. இந்த பொண்ணு கடைசியாக, அதாவது ஆப்கானிஸ்தான் பொண்ணு ஈரானில் வேலை செய்யும். ஈரான் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி சட்டவிரோதமாக ஆப்கானிஸ்தான் சார்ந்தவர்கள் இங்கே வேலை செய்கிறாங்கன்னு அவங்களை கண்டுபிடிச்சி வெளியே அனுப்புகிற வேலை நடக்கும். அதில் இந்த பொண்ணு அப்படி வெளியே போகிற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணுடைய ஷூ கீழே விழுந்துடும் மழையில். இவர் கதாநாயகன் போயிட்டு அந்த ஷூ எடுத்து அந்த பொண்ணு காலில் மாட்டி விடுற மாதிரி முடியும். ஒரு பார்வை பார்க்கும் அந்த பொண்ணு, அவ்வளோதான். இப்படி இது ஒரு மென்மையான காதல். கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஈரான் அவ்வளோ அடக்குமுறை இருந்தாலும், நல்ல திரைப்படங்கள் வருதுன்னு அவர் சொல்லியிருந்தாலும், அங்கே திரைப்படங்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கான். இந்த ஆபாச காட்சிகள், சில இந்த அதிக சென்சார் இருக்குதாங்க. அதனால் ட்ரெஸ் கோட்லாம் நிறைய இருக்குதான். அப்போ இதில் அதிகமாக பேசப்பட்டது இந்த அன்பு, கருணை போன்ற உணர்வுகள் அதிகம். இன்னொரு திரைப்படத்தில் அந்த பேரடைஸ் ஆஃப் கலர், அந்த கலர் ஆஃப் பேரடைஸ், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாத ஒரு சிறுவன், அந்த கண்ணு தெரியாத சிறுவன் வந்து வளர்க்குற அப்பா, அவர் மனைவி இறந்துட்டாங்க, அவர் 2வது திருமணத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறாரு. பையன் அவ்வளோ ஜீனியஸாக இருப்பான். அதான் நீங்கள் ஒரு டப்பிங் படம் கூட இருக்கும் பாருங்கள், நம்ம நடிகை ராதிகா, அந்த நல்ல தெலுங்கு நடிகர், அவர் பேர் டக்குன்னு வரல, நல்ல நடிகர், அவர் கண்ணு தெரியாமல் இருப்பார், ஜீனியஸாக இருப்பார்ல, அந்த மாதிரி இதில் இந்த சின்ன பையன் ஜீனியஸாக இருப்பான். கடைசி வரை இந்த அப்பாவுடைய அன்பு அவனுக்கு கிடைக்காது. அப்பா 2வது கல்யாணத்துலேயே ஃபோக்கஸ்டாக இருப்பார். திடீர்னு அந்த கடைசி இறுதியில் ஒரு வெள்ளத்தில் அந்த பையன் அடிச்சுட்டு போகும்போது தந்தையுடைய அந்த பாசம் எட்டி பார்க்கும். அப்புறம் கடைசியில் வந்து மடியில் அந்த பையனை வச்சுட்டு அழுகுற மாதிரி கிளைமேக்ஸ் வந்து ட்விஸ்ட்டு இருக்கும். அந்த பையன் பிழைச்சானா இல்லையான்னு, ஆனால் கையாசையும் அந்த கையில் ஒரு ஒளிப்படுற மாதிரி அந்த கதை முடியுது. கையில் ஒளிப்படுதுன்னா நான் பாசிட்டிவான விஷயம், நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு. இன்னொரு படத்தில் கண்ணு தெரியாத ஒரு ப்ரொஃபஸர்,
அவர் பார்த்தீங்கன்னா செம்ம ஜீனியஸாக இருப்பார். அவருக்கு கண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாணவி மேலே அவருக்கு ஒரு ஆசை வந்து, அந்த ஆசை பேராசையாக போயிட்டு அதுக்கப்புறம் சரி நான் கண்ணு தெரியாமல் இருக்கும்போது நல்லவனாக இருந்தேனே அப்படின்ட்டு அது அந்த பாவத்தை நினச்சி வருத்தப்படுற மாதிரியான ஒரு திரைப்படம். இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காது கேளாத ஒரு ஒரு பெண், ஒரு 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 அண்ணன் கேரக்டர், அதிலே 3 சிறுவர்கள் இருப்பாங்க. அதில் ஒரு அப்பா வந்து 2 பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை இருப்பாங்க. அப்பா ஏழ்மையான ஒரு பின்னணி. அந்த பெரிய இந்த நெருப்பு கோழிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நெருப்பு பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோழி பண்ணையில் அப்பா வேலை செய்கிற மாதிரி, ஏழ்மையில் இருக்கும்போது அந்த அப்பா நல்லா இருக்கிற மாதிரி. அப்புறம் அவர் கொஞ்சம் வசதி வரும் பொழுது ஒரு பசங்க மேலே அந்த பாசம் இல்லாத மாதிரியான ஒரு நிலை வரும். மீண்டும் ஏழ்மைக்கு திரும்பும்போது மீண்டும் அந்த பாசம் எட்டி பார்க்குற மாதிரி. கிட்டத்தட்ட இந்த லியோ டால்ஸ்டாய் இருக்கார்ல, ரஷ்ய எழுத்தாளர், அவருடைய நீதி கதைகள் மாதிரி இந்த மஜித்தியுடைய இந்த திரைப்படங்கள் வந்து எல்லா படங்கள்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்மையான உணர்வுகள் பேசப்படுது. குழந்தைகள் பற்றின விஷயங்கள் அதிகமாக அவர் பேசியிருக்காரு. இந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் திரைப்படத்தை பற்றி நிறைய பிரபலங்கள் நிறைய பேசியிருக்காங்க. இந்த சிறுவர்கள் உலகத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, நீங்கள் காக்கா முட்டை படம் பார்த்துருக்கீங்களா? அது இந்த காக்கா முட்டை திரைப்படம் தான் அந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். அந்த சிறுவர்களுடைய அந்த வாழ்க்கை, அந்த 2 பசங்க இருப்பானுங்க, அண்ணன் தம்பிங்க, அந்த நிலக்கரியை எடுத்து சேகரிக்கிற கதை தான். கிட்டத்தட்ட இது அதே ஸ்டைலில் இருக்கும். ஒரு ஏழ்மையான பின்னணியில் அந்த பீட்சா வாங்க அவன் படுற போராட்டம் இருக்குல்ல, இதில் பார்த்திங்கன்னா ஏழ்மையான பின்னணியில் அந்த ஒரு ஷூவை எப்படியாவது தன்னுடைய தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துருந்தோம். இது இப்படி பார்க்கலாம். நீங்கள் நம்ம கதையாசிரியர்களில் வந்து அழகிரிசாமி எழுதிய ராஜா வந்திருக்கிறான்னு ஒரு கதை இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்கும். எல்லோரும் தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆதரவற்ற ஒரு சிறுவன் வந்து ஏக்கமாக பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கவங்க பார்ப்பான். அந்த சிறுவனுடைய ஏக்கத்தை பார்த்த தாய் வந்து அவனுக்கு குளிப்பாட்டி அவனுக்கும் ஒரு சிறிய ஆடை போட்டு அழகு பார்க்குற அந்த ஒரு நிலை. கீவா ஜெகநாதன் எழுதிய மிட்டாய்க்காரன்ற ஒரு சிறுகதை. குழந்தைய பாசமே இல்லாத ஒரு தந்தை, பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த சூழல் கிடையாது பாசத்தை காட்ட, மீண்டும் அந்த தந்தைக்கு பாசம் வருவது போல் இப்படி நம்ம தமிழ் எழுத்தாளர்களும் இல்லை தமிழ் இயக்குநர்களும் உலகத்தை கடந்து அந்த வெளிநாட்டில் உள்ள அந்த ஈரான் போன்ற அந்த ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய மஜித்தியுடைய அந்த படைப்புகளை பார்க்கும் பொழுது யாதும் ஊரே யாவரும் கேளீர். என்னுடைய நண்பர் தான் இந்த படத்தை எனக்கு சஜஸ்ட் பண்ணார், நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு. அவர் பேர் வழக்கம் போல் அவர் தான் நம்ம ஜான் கிளமெண்ட் தான் சொன்னார். கூடுதல் நமக்கு இந்த இலக்கியத்தில் இருக்கிறதுனால நம்ம படைப்பாளர்களையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் கூடுதலான நேரம் தான், முடிஞ்ச அளவுக்கு அவருடைய 5 திரைப்படங்களுக்குடைய சின்ன சாராம்சத்தை சொல்லி நம்ம தமிழ் கதையாசிரியர்களுடைய அந்த மென்மையான உணர்வுகளை காட்டி, தமிழ் இயக்குநர்கள் நம்ம இந்த வாழை போன்ற திரைப்படங்கள் கூட அந்த குழந்தைகளுடைய வறுமை, அதில் அவங்க எப்படி சிக்கி பின்னி எப்படி தவிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் காட்சிப்படுத்தும் பொழுது நான் என்னுடைய சிறு வயதை நினைத்து பார்க்கிறேன். கிராமங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது. சென்னையில் உள்ள எங்களை போன்ற முதல் தலைமுறை பட்டதாரி நாங்கள் சந்தித்து வந்த, நான் ஒரு முனைவர் பட்டம் பெற்றவன், என்னை நேசிக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், பொதுவான ஆட்களுக்கு தெரியாது. நான் எழுதிய 7 புத்தகங்களில் ஒரு புத்தகத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது. என்னுடைய கதைகள் எல்லாம் எப்படி சென்னையை சார்ந்து சென்னை வட்டாரத்தில் உள்ள என்னுடைய சிறு வயது நினைவுகள், நான் கண்டவைகள், கேட்டவைகள், என்னுடைய இயக்கங்கள் அனைத்தையும் நான் பதிவு செய்துள்ளேன். இன்று தமிழக அரசு என்னுடைய படைப்பை வாங்கிவிட்டது. ஒருவேளை எதிர்காலத்தில் என் படைப்புகள் பேசப்படலாம். இந்த உலக படைப்புகளோடு நம் தமிழ் இயக்குநர்களோடு நமக்கும் இந்த சிறுவயது நினைவுகளை நின்று அசைப்போட நேரம் இருந்தது. அதனை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து தமிழக மைய நூலகத்தில் என்னுடைய படைப்பும் இருப்பதை நினைத்து பெருமையாக நினைக்காமல் ஏதோ ஒரு சமுதாய கடமையை செய்தோம் என்ற மன உணர்வோடு இந்த பதிவினை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.